ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் கூட ஆராதனையின் ஆசீர்வாதங்கள் என்கிற துதி ஆராதனை நிகழ்ச்சிக்கு உங்கள் யாவரையும் நாங்கள் ஒரு மனதோடு கூட அன்போடு கூட நம் தேவனை ஆராதிக்க உங்களை நாங்கள் அழைக்கிறோம். வாருங்கள், சேர்ந்து நம் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தி ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவர் துதிகளுக்கு பாத்திரராய் இருக்கிறவர். ஹல்லேலூயா. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அவர் இடைவிடாமல் பரலோகத்திலே ஆராதிக்கப்படத்தக்கவர். ஆகவே நம்ம சேர்ந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். என் ஆத்துமாவே நீ கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறந்து விடாதே. ஆகவே நம்ம சேர்ந்து பாடி கர்த்தரை ஆராதிக்கலாம். என் பாட்டினால் கர்த்தரை துதிப்பேன், ஏனென்றால் அவர் எனக்கு நன்மை செய்திருக்கிறார். எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க? ஆமென். சொல்லி முடியாத நன்மைகள், பவுல் சொல்லுகிறது போல அவர் செய்த சொல்லி முடியாத ஈவுகளுக்காய் அவருக்கு ஸ்தோத்திரம், அவருக்கு நன்றி செலுத்துகிறேன் சொல்லுகிறார். ஆகவே சொல்லி முடியாத எண்ணி முடியாத நன்மைகளுக்காய் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி உள்ளம் நிறைவுடன் நன்றி பரிசுத்தர்க்கே நன்றி. தேவகுமாரன் இயேசுவை தந்தார். நன்றி பிதாவாகிய தேவனுக்கு. ஆண்டவர் உம்முடைய ஒரே பேரான குமாரனையே தந்தீரே. உள்ளம் நிறைவுட நன்றி பரிசுத்தர்க்கே நன்றி. தேவகுமார இயேசுவை தந்தார். அவர் நமக்காய் தந்தருளியப்பட்டதினாலே, நமக்காக இயேசு கிறிஸ்து ஜீவனை தந்ததினாலே நம்முடைய வாழ்க்கையில ஒருபோதும் பலவீனன் பலவா என்று சொல்லுவார், தரித்திர செழித்திடுவார். நிச்சயமாய் தேவனே செயல் இதுவே. உரிமையா சொல்லுங்க. எனக்கா பலவீன பலவான் என்று சொல்லுவார், தரித்திர செழித்திடுவார். தேவனே செயல் இதுவே. எனக்காய் நன்றி. நம்முடைய ஸ்தோத்திரங்கள் எதிலிருந்து ஆரம்பிக்கணும்? ஏதோ கர்த்தர் நமக்கு நல்லா செய்தார், இந்த நன்மையெல்லாம் செய்தார், ஒரு வீடை தந்தார், ஒரு வாகனத்தை தந்தார், எனக்கு நல்ல சுகத்தை தந்தார், பலத்தை தந்தார், இதில் இருந்தா இல்ல. எனக்கு ரட்சிப்பை தந்தார். புதிய உடன்படிக்கையின் மூலமாய் இயேசு கிறிஸ்துவானவர் சிலுவையிலே மரித்தபடியினார். பாருங்க, அன்றைக்கு அந்த மேல் வீட்டறையில் அவர் சொன்ன வார்த்தை அதுதான். இது என் இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கை. அங்கிருந்துதான் நம்முடைய புதிய வாழ்க்கை துவங்குது. அங்கிருந்துதான் நம்முடைய ஆசீர்வாதம் துவங்குது. எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்ல முடியும்? அப்படி சொல்றவங்க நம்ம எல்லாம் சேர்ந்து ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி நம்ம எல்லாம் சேர்ந்து பாடுவோம். எனக்கு ஒத்தாசை வரும், பர்வதங்களை நோக்கி என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியும் படைத்த ஆமென் பரலோக தேவத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் என்று சொல்லி நாம் அனைவரும் சேர்ந்து பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தி நம் தேவனை ஆராதித்து மகிமைப்படுத்தலாம். ஜீசஸ் ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எங்கள் ஒத்தாசை, எங்களுக்காய் ஜீவன் தந்த, எங்களுக்காக தன்னுடைய ஒரே பேரான குமாரனை கொடுத்து பிதாவாகிய தேவனிடத்திலிருந்தே வருகிறது.
கிழக்கிலும் மேற்கிலும் ஆமென் தெற்கிலும் வந்து எங்களுக்கு ஜெயம் வரவே வராது. பரலோக தேவனிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். சேர்ந்து பாடலாம். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேரா என் கண்களை ஏறெடுப்பே. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேரா என் கண்களை ஏறெடுப்பே. வானமும் பூமியும் படைத்த வல்ல தேவனிடம் இருந்தே சொல்லலாமா? வானமும் பூமியும் படைத்த எண்ணுக்கு அடங்கா நன்மைகள் வருமே என் கண்கள் ஏறெடுப்பே. மீண்டும் சொல்லுவோம். எண்ணுக்கு அடங்கா நன்மைகள் வருமே என் கண்கள் ஏறெடும். மீண்டும் சொல்லுவோம். எண்ணுக்கு அடங்காத எண்ணுக்கு அடங்கா நன்மைகள் வருமே என் கண்கள் ஏறெடுப்பே. மீண்டுமா? எண்ணுக்கு அடங்காத எண்ணுக்கு அடங்கா நன்மைகள் வருமே என் கண்கள் ஏறெடுப்பே. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுப்பே. உணர்ந்து பாடலாமா? எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுப்பே. மலைகள் பெயர்ந்தகன்றிடினும் நிலை மாறி புவி அகன்றிடினும். மலைகள் பெயர்ந்தகன்றிடினும் மாறிடுமோ அவர் கிருபை என்னாலும் ஆறுதல் எனக்கு அவரே. இதுதான் புதிய உடன்படிக்கை. பிரியமானவர்களே, அவருடைய கிருபை நம்மை விட்டு விலகவே விலகாது. அவருடைய உடன்படிக்கை நிலைய பெயரவே நிலை பெயராது. எத்தனை பேர் சொல்ல முடியும்? எனக்கு ஒத்தாசை வரும். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுப்பே. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுப்பே. என் காலை தள்ளாட ஓட்டார் என்னை காக்கும் தேவன் உறங்கா. என் காலை தள்ளாட ஓட்டார் இஸ்ரவேலை காக்கும் எல் தேவன் ராப்பகல் உறங்காரே. என்னை என்றும் காத்திடும் தேவன் ராப்பகல் உறங்காரே. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுப்பே. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம். உணர்ந்து சொல்லி பாடணும். ஆண்டுடைய நாமத்தை அப்படி மகிமைப்படுத்தும் பொழுதுதான் அவருடைய நாமம் மகிமைப்படுகிறது. வலப்பக்கத்தில் நீளல்லவரே வலுவாமல் காப்பவர் அவரே. வலப்பக்கத்தில் நீளல்லவரே. அதனால சூரியன் பகலில் சந்திரன் இரவில் சேதப்படுத்தாதே. சொல்லி உணர்ந்து பாடலாம். சூரியன் பகலில் சந்திரன் இரவில் சேதப்படுத்தாதே. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுப்பே. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுப்பே. எந்த தீங்கும் என்னை அணுகாமல் ஆத்துமாவை காக்கும் நல் தேவா.
எந்த தீங்கும் என்னை அணுகாமல், பொக்கையும் பாரத்தையும் பத்திரமாக காப்பாரே இது முதலா. பொக்கையும் பாரத்தையும் பத்திரமாக காப்பாரே இது முதலா. எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராயன் கண்களை ஏறெடுப்பே. எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராயன் கண்களை ஏறெடுப்பே. பயந்தகன்றிடினும் புவி மாறிலை அகன்றிடினும், மலைகள் பெயர்ந்தகன்றிடினும், மாறிடுமோ அவர் கிருபை என்னாலும் ஆறுதல் எனக்கவரே. சேர்ந்து சொல்லுங்க, மாறிடுமோ அவர் கிருபை என்னாலும் ஆறுதல் எனக்கவரே. எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராயன் கண்களை ஏறெடுப்பே. எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராயன் கண்களை ஏறெடுப்பே. எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுப்பே. நமக்கு அங்கதான் அவ சமூகம்தான். மார்த்தா அநேக காரியங்களை குறித்து அவ கலங்கி கொண்டிருந்தார். மரியாளோ இயேசுவின் பாதத்திலே இந்த நாளிலும் கூட பல கலக்கங்களோடு இந்த ஆராதனை நாம் வந்திருக்கலாம். ஆனால் மரியாளை போல அவரை ஆராதிக்க, அவர் சமூகத்தை வாஞ்சிக்க, அவருடைய வார்த்தையை கேட்க, அவர் சமூகத்திலே பலனடைய நம்ம காத்திருக்கும் பொழுது, நான் இப்படி சொல்லுகிறேன், கர்த்தருக்கு காத்திருக்கிற நீங்கள் புது பலனடைந்து கழுகுகளை போல உயர 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 உன்னத அனுபவங்களிலே புதிய பலனை பெற்றுக் கொள்கிற இந்த நேரத்திற்காய் கர்த்தருக்கு நன்றி செலுத்தி, மாறிடுமோ அவர் கிருபை என்னாலும் ஆறுதல் எனக்கவரே. எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நீராயன் கண்களை ஏறெடுப்பேன். அவர் நாமத்துல நீங்க உட்கார்ந்துட்டீங்கன்னா, அவர் நாமத்துல நீங்க இருந்துட்டீங்கன்னா, என்னை கேட்கிற அருமையான சகோதர சகோதரிகளே, உங்களுக்கு பலன் நிச்சயம், அற்புத நிச்சயம். உங்களை பார்த்து நான் இப்படி ஒரு வார்த்தையை சொல்லுகிறேன், கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிறவன் எவனோ அவன் ரட்சிக்கப்படுவானா. இந்த நாள்ல கர்த்தரை ஆராதிக்கிற நீங்கள் இயேசுவின் நாமத்தில் அற்புதத்தை பெற்றுக் கொள்வீர்கள். எத்தனை பேர் அந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்ல முடிகிறது? அப்படி சொல்லும் பொழுது நாம் அனைவரும் சேர்ந்து பாடுவோம். ஆண்டவரே, உங்க நாமத்தில் அற்புதம் நடக்குது. உங்க நாமத்தில் இன்றைக்கு ஆண்டவரே மாறாத ஆண்டவர் அன்றைக்கு நடந்த அதே அற்புதம். நல்ல கரம் தட்டி ஆண்டவருடைய சமூகத்தில் நாமத்தை மகிமைப்படுத்தி, இயேசுவின் நாமத்தில் அப்பாவின் சமூகத்தில் அற்புதம். அவர் நாமமே எங்கள் பட்டயம், அவர் நாமமே எங்கள் கேடகம். விடுதலை நிச்சயம். அப்பா உங்க நாமத்தில மகத்துவம் உண்டு, அப்பா உங்க நாமத்தில வல்லமை உண்டு. பாடுங்க, அப்பா உங்க நாமத்தில மகத்துவம் உண்டு, அப்பா உங்க நாமத்தில வல்லமை உண்டு. உங்க நாமமே என் பட்டயம், உங்க நாமமே எனக்கு கேடகம். உங்க நாமமே எனக்கு பட்டயம், உங்க நாமமே எனக்கு கேடகம். உங்க நாமத்தில் விடுதலை நிச்சயம், உங்க நாமத்தில் வெற்றி. விசுவாசமாய் பாடுவோம். உங்க நாமத்தில் விடுதலை நிச்சயம், உங்க நாமத்தில் வெற்றி நிச்சயம். அப்பா உங்க நாமத்தில் விடுதலை உண்டு, அப்பா உங்க நாமத்தில் வெற்றிகள் உண்டு, அப்பா உங்க நாமத்தில் சுகங்கள் உண்டு,
அப்பா உங்க நாமத்துல ஜெயங்கள் உண்டு. ஆமென். உங்க நாமமே ஸ்பெஷல் நாமமே. கோடி கோடி நாமங்கள் உலகத்தில் உண்டு, ஆனாலும் உங்க நாமம் சிறந்த நாமமே. ஜீவனை தந்து ரட்சிப்ப தந்து வாழ வச்சது உங்க நாமமே. ஜீவனை தந்து ரட்சிப்ப தந்து வாழ வச்சது உங்க நாமமே. உங்க நாமமே எனக்கு பட்டயம், உங்க நாமமே எனது கேடகம். உங்க நாமமே எனது பட்டயம், உங்க நாமமே எனது கேடகம். விடுதலை நிச்சயம் உங்க நாமத்தில், வெற்றிகள் நிச்சயம் உங்க நாமத்தில். விடுதலை நிச்சயம் உங்க நாமத்தில், வெற்றிகள் நிச்சயம். அப்பா உங்க நாமத்தில் மகத்துவம் உண்டு. பாடலாம். அப்பா உங்க நாமத்தில் வெற்றிகள் உண்டு. அப்பா உங்க நாமத்தில் விடுதலை உண்டு. அப்பா உங்க நாமத்தில் வல்லமை உண்டு. பராக்கிரமம் ஆளுகை தந்து பலவான வீழ்த்தியது உங்க நாமமே. பர்வசாலிகள் ஆளுகை தந்து பலவானை வீழ்த்தியது உங்க நாமமே. எதிரிகள் முன்பு பந்தி உண்டு ஆயத்தம் பண்ணும் உங்க நாமமே. எதிரிகள் முன்பு பந்தியை உண்டு ஆயத்தம் பண்ணும் உங்க நாமமே. உங்க நாமமே எனது பட்டயம், உங்க நாமமே எனது கேடகம். உங்க நாமமே எனது பட்டயம், உங்க நாமமே எனது கேடயம். உங்க நாமத்தில் விடுதலை நிச்சயம். இயேசுவின் நாமத்தில் வெற்றிகள் நிச்சயம். ஆமென். உங்க நாமத்தில் விடுதலை நிச்சயம். உங்க நாமத்தில் வெற்றி நிச்சயம். அப்பா உங்க நாமத்தில் மகத்துவம் உண்டு. அப்பா உங்க நாமத்தில் விடுதலை உண்டு. அப்பா உங்க நாமத்தில் வெற்றிகள் உண்டு. அப்பா உங்க நாமத்தில் ஜெயங்கள் உண்டு. உங்க நாம சொல்ல சொல்ல பேய்கள் ஓடுது. அறிக்கையிட்டு பாட பாட ஆமென் வல்லமை பெருகுது. சொல்ல சொல்ல பேய்கள் ஓடுது. அறிக்கை செய்ய பாட பாட பவர் பெருகுது. சிங்கத்தின் மேலும் பாம்பின் மேலும் நடந்து சென்று உங்க நாமமே. சிங்கத்தின் மேலும் பாம்பின் மேலும் நடக்க செய்வது உங்க நாமமே. உங்க நாமமே எனது பட்டயம், உங்க நாமமே எனது கேடகம். உங்க நாமமே எனது பட்டயம், உங்க நாமமே எனது கேடகம். உங்க நாமத்தில் விடுதலை நிச்சயம். உங்க நாமத்தில் வெற்றி நிச்சயம். பாடுங்க பாடுங்க. உங்க நாமத்தில் விடுதலை நிச்சயம். உங்க நாமத்தில் அற்புதம் நிச்சயம். அப்பா உங்க நாமத்தில் விடுதலை உண்டு. அப்பா உங்க நாமத்தில் வெற்றிகள் உண்டு. ஆமென். அப்பா உங்க நாமத்தில் விடுதலை உண்டு. அப்பா உங்க நாமத்தில் வெற்றிகள் உண்டு. நல்ல கரம் தட்டி ஆமென். உங்க நாமத்தில் விடுதலை உண்டு. வெற்றி நிச்சயம். உங்க நாமத்தில் விடுதலை நிச்சயம். உங்க நாமத்தில் வெற்றி நிச்சயம். ஆமென். விடுதலை உண்டு. அப்பா உங்க நாமத்தில் வல்லமை உண்டு. பாடுங்க. அப்பா உங்க நாமத்தில் விடுதலை உண்டு. அப்பா உங்க நாமத்தில் வல்லமை உண்டு. கோடி கோடி நாமங்கள் உலகத்தில் உண்டு, ஆனாலும் உங்க நாம சிறந்த நாம. பாடுங்க. கோடி கோடி நாமங்கள் உலகத்தில் உண்டு, ஆனாலும் உங்க நாம சிறந்த நாமமே. ஜீவனை தந்து ரட்சிப்பை தந்து வாழ வைத்தது உங்க நாமமே. ஜீவனை தந்து ரட்சிப்பை தந்து வாழ வைத்தது உங்க நாமமே. உங்க நாமமே எனது பட்டயம். நாமமே இயேசுவின் நாமம். இயேசு நாமமே எங்க பட்டயம். இயேசு நாமமே எனது கேடகம். உங்க நாமத்தில் விடுதலை இப்பொழுது அற்புதம். உங்க நாமத்தில் அற்புதம் நிச்சயம். உங்க நாமத்தில் விடுதலை நிச்சயம். உங்க நாமத்தில் அற்புதம் நிச்சயம். அப்பா உங்க நாமத்தில் வல்லமை உண்டு. அப்பா உங்க நாமத்தில் அற்புதம் இப்பொழுது
அப்பா உங்க நாமத்தில விடுதலை உண்டு. அப்பா உங்க நாமத்தில வல்லமை உண்டு. பராக்கிரமசாலியின் மேலே ஆளுகை தந்து பலவானை வீழ்த்தினது உங்க நாமமே. பராக்கிரமசாலிகள் மேலே ஆளுகை தந்து பலவானை வீழ்த்தியது உங்க நாமமே. எதிரிகள் முன்பு பந்தியை உண்டு ஆயத்தம் பண்ணும் உங்க நாமமே. எதிரிகள் முன்பு பந்தியை உண்டு ஆயத்தம் பண்ணும் உங்க நாமமே. உங்க நாமமே எனது பட்டயம். உங்க நாமமே எனது. இயேசுவின் நாமத்தில் இப்பொழுதே ஜனங்களுக்கு அற்புதம், விடுதலை, சுகம் இயேசுவின் நாமத்தில். ரகமா ஷதரபலபா நாமமே விடுதலை நிச்சயம். உங்க நாமத்தில் அற்புதம் நிச்சயம். நிச்சயமாய் அற்புதம் நடப்பதாக. உங்க நாமத்தில் அற்புதம் நிச்சயம். அப்பா உங்க நாமத்தில் விடுதலை உண்டு. அப்பா உங்க நாமத்தில் வல்லமை உண்டு. அப்பா உங்க நாமத்தில் விடுதலை உண்டு. இப்பொழுது இயேசுவின் நாமத்தினால உங்க நாமம் சொல்ல சொல்ல பேய்கள் ஓடுது. அறிக்கையிட்டு பாட பாட வல்லமை பெருகுது. உங்க நாமம் சொல்ல சொல்ல பேய்கள் ஓடுது. அறிக்கையிட்டு பாட பாட வல்லமை பெருகுது. சிங்கத்தின் மேலும் பாம்பின் மேலும் நடக்க செய்வது உங்க நாமமே. சிங்கத்தின் மேலும் பாம்பின் மேலும் நடக்க செய்வது உங்க நாமமே. உங்க நாமமே. சேர்ந்து பாடுங்க பாடுங்க. இயேசுவின் நாமத்தை உயர்த்த உயர்த்த அற்புதம், விடுதலை, எல்லா கட்டுகள் ஆமென் அறுக்கப்படுகிறது. ரட்சிப்பு. கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிற எவனோ அவன் ரட்சிக்கப்படுகிறான். உங்க நாமத்தில் விடுதலை நிச்சயம். உங்க நாமத்தில் அற்புதம் நிச்சயம். உங்க நாமத்தில் ஆமென் நோய்கள் சுகமாகுது. உங்க நாமத்தில் ஜெயங்கள் நிச்சயம். தோல்விகள் அப்பா உங்க நாமத்தில் வல்லமை உண்டு. அப்பா உங்க நாமத்தில் மகத்துவம் உண்டு. அப்பா உங்க நாமத்தில் வெற்றிகள் உண்டு. அப்பா உங்க நாமத்தில் சுகங்கள் உண்டு. உங்க நாமமே பட்டயம். உங்க நாமமே கேடகம். உங்க நாமமே எனது பட்டயம். உங்க நாமமே எனது கேடகம். உங்க நாமத்தில் விடுதலை நிச்சயம். உங்க நாமத்தில் அற்புதம் நிச்சயம். உங்க நாமத்தில் விடுதலை விடுதலை. இந்த நேரத்தில் இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தரை ஆராதிக்கிற நேரத்தில் விடுதலை நிச்சயம். உங்க நாமத்தில் அற்புதம் நிச்சயம். உங்க நாமத்தில் இயேசுவின் நாமத்தினால தடைகள் மாறுது. இயேசுவின் நாமத்தில் நடக்க முடியாதவைகள் நடக்குது. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? உங்க நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில். ஹalleluya. ஓ ரமா ஷக்கதரதியல பௌனரதலா. எல்லாரும் சேர்ந்து நல்ல ஆவியில ஆவியில ஆவியோடு உண்மையோடு கர்த்தரை ஆராதிக்கும் பொழுது உங்க நாமத்தில் விடுதலை நிச்சயம். உங்க நாமத்தில் அற்புதம். இயேசுவின் நாமத்தினால் இந்த நேரத்தில் கூட என்னை கேட்கிற அருமையான சகோதர சகோதரிகளே, உங்களுக்கு நல்ல ஒரு உற்சாகமூட்டும் ஒரு வார்த்தையை சொல்லுகிறேன். பாருங்க, அன்றைக்கு அந்த தேவாலயத்தில் லூக்கா 2ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்திலிருந்து 38ஆம் வசனம் வரைக்கும் அங்கே அன்னாள் என்கிற ஒரு வயோதிப ஸ்திரீ, பாருங்க, தேவனை இடைவிடாமல் இரவும் பகலும், அங்க வார்த்தை சொல்லப்படுது, இரவும் பகலும் அவள் தேவாலயத்தை விட்டு நீங்கல, உபவாசிக்கிறாள், ஜெபம் பண்ணுகிறாள், எல்லாவற்றுக்கும் மேல ஆராதனை செய்கிறார். பாருங்க, அந்த அன்னாளை குறித்து நீங்கள் அருமையானவர்களே, அவள் இருந்த நிலை மிகவும் மோசமானது. ஏன்னா 7 வருடத்திலேயே தன்னுடைய கணவனை இழந்தாள். திருமணமாகி 7 ஆண்டு தான் அவள் புருஷனோடு வாழ்ந்தாள். பாருங்க, விதவையானவள்.
இப்பொழுது வயது 84க்கு மேல ஆயிடுச்சு. தன்னுடைய வயோதிபத்தில் எந்த நம்பிக்கையற்ற சூழ்நிலை, ஆனாலும் ஒரு எதிர்பார்ப்போடு கூட கர்த்தரை ஆராதித்துக் கொண்டிருந்தார். பாருங்க, இரட்சகரை நான் காண்பேன். இந்த யூதேயா, இந்த யூத ஜனங்கள் இரட்சகரை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறது. இவளுடைய எதிர்பார்ப்பெல்லாம் இரட்சகரை பார்க்க வேண்டும் அப்படிங்கிற எதிர்பார்ப்போடு இருந்த அவளுக்கு பாருங்க, இப்பொழுது இரட்சகரை குழந்தையாக அங்கே யோசேப்பும் மரியாளும் தேவாலயத்தை கொண்டு வந்த பொழுது அந்த குழந்தையை பார்த்த உடனே அவளுக்கு மிகுந்த சந்தோஷம். கர்த்தரை துதித்து ஆராதித்து அவள் கர்த்தரை மகிமைப்படுத்தி, இதை அநேகருக்கு அவள் மகிழ்ந்தது மட்டுமல்ல, கர்த்தரை துதித்தது மட்டுமல்ல, அநேகருக்கு இதை சொல்லுகிறாள். பாருங்க, நான் இப்படி சொல்லுகிறேன், ஆராதிக்கிறவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற காரியம் நடக்கும். எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க? இதுதாங்க ஆராதனையின் ஆசீர்வாதம். ஆராதிக்கிறவர்களுக்கு தாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற காரியங்களை ஆண்டவர் நிச்சயம் செய்வார். அன்றைக்கு அந்த அன்னாளுக்கு செய்தார். மேல் வீட்டறையிலே 120 பேர் எதிர்பார்ப்போடு கூட பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படுவார் என்ற எதிர்பார்ப்போடு கூட தேவனை அனுதினமும் அவர்கள் புகழ்ந்து கொண்டிருந்தார்கள், துதித்துக் கொண்டிருந்தார்கள், ஆராதித்துக் கொண்டிருந்தார்கள். பரிசுத்த ஆவியானவர் வல்லமையாய் ஊற்றப்பட்டார். நான் இப்படி உங்களை பார்த்து சொல்றேன், கர்த்தரை ஆராதிக்கிற தேவ ஜனமே, உன்னுடைய எதிர்பார்ப்பு நிறைவேறும். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ஆகவே தேவ சமூகத்துல நம்ம அனைவரும் சொல்லி, ஆண்டவருடைய சமூகத்துல ஒரு எதிர்பார்ப்போடு கூட, ஆமாப்பா, இந்த நாளிலும் கூட அன்றைக்கு மேல் வீட்டறையிலே எதிர்பார்ப்போடு கூட உங்களுடைய வல்லமையை பெற்றுக்கொண்ட அந்த ஆண்டவரே, ஆதி அப்போஸ்தலர்களை போல நாங்களும் எதிர்பார்த்து நிற்கிறோம். நல்ல கரம் தட்டி பாடி தேவ பலத்தை பெற்றுக் கொள்வோம். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது பலனடைந்து அக்கினி நெருப்பாய் இறங்கி வாரு, அபிஷேகம் தந்து வழி நடத்தும். பாடலாம். அக்கினி நெருப்பாய் இறங்கி வாரு, அபிஷேகம் தந்து வழி நடத்தும். முச்செடி நடுவே தோன்றி நீரே, மோசேயை அழைத்து பேசி நீ. பாடுங்க பாடுங்க. முச்செடி நடுவே தோன்றி நீரே, மோசேயை அழைத்து பேசி நீரே. எகிப்து தேசத்துக்கு கூட்டி சென்றீரே, எகிப்து தேசத்துக்கு கூட்டி சென்றீரே. எங்களை நிரப்பி பயன்படுத்து, எங்களை நிரப்பி. கரம் தட்டி பாடலாம். அக்கினி நெருப்பாய் கர்த்தருடைய வல்லமையால் இப்பொழுது ஆராதிக்கிற தேவ ஜனங்கள் நிரப்பப்படுவார்களாக. ஆராதிப்பவர்கள் எதிர்பார்ப்பு நிறைவேறட்டும். இப்பொழுது நம்முடைய வல்லமையின் அபிஷேகத்தால் நிரப்போம். அக்கினி மயமான நாவுகளாக அப்போஸ்தலர் மேலே இறங்கி வந்தீரே. அக்கினி மயமான நாவுகளாக அப்போஸ்தலர் மேலே இறங்கி வந்தீரே. அந்நிய மொழியை பேச வைத்தீரே, அந்நிய மொழியை பேச வைத்தீரே. ஆவியின் வரங்களால் நிரப்பினீரே. ஆவியை இப்பொழுதே நிரப்புங்கப்பா ஒவ்வொருவரையும். அக்கினி நெருப்பாய் இறங்கி வாரு, அபிஷேகம் தந்து வழி நடத்து. அக்கினி நெருப்பாய் இறங்கி வாரு, அபிஷேகம் தந்து வழி நடத்து. இந்த நாளில் கூட ஏசாயா நாவை தொட்டது போல எந்த நாவை தொட்டருளும். கேட்கிறீங்களா? ஏசாயா நாவை தொட்டது போல எந்த நாவை தொட்டருளும். யாரை நான் அனுப்புவேன் என்று சொன்னீரே, யாரை நான் அனுப்புவேன் என்று சொன்னீரே. எங்களை அனுப்பும் தேசத்திற்கு, எங்களை அனுப்பும் தேசத்திற்கு. அக்கினி நெருப்பாய் இறங்கி வாரு, அபிஷேகம் தந்து வழி நடத்து. அக்கினி நெருப்பாய் இறங்கி வாரு, அபிஷேகம் தந்து வழி நடத்து. நிச்சயமா இந்த நாள்ல கூட ஆராதனையின் ஆசீர்வாதம் இதுதான்.
ஆராதிப்பவர்களின் எதிர்பார்ப்பை ஆண்டவர் நிறைவேற்றுவார். அன்றைக்கு இரவும் பகலும் தேவாலயத்தை விட்டு நீங்காமல், தன்னுடைய சூழ்நிலையை, தன்னுடைய வயோதிபத்தை கூட கருத்தில் கொள்ளாமல், எதிர்பார்ப்போடு கூட, இரட்சகரை காண்பேன் என்கிற எதிர்பார்ப்போடு கூட ஆராதித்துக் கொண்டிருந்தவள் இப்பொழுது இரட்சகரை கண்ணார காண்கிறார். நானும் உங்களை அதை சொல்லுகிறேன். தேவ சமூகத்துல உங்க வாழ்க்கையில ஆவிக்குரிய ஆசீர்வாதம் எதிர்பார்த்து கொண்டு காணப்பட்டு கொண்டிருக்கிறீர்களோ, சில தேவைகளுக்காக எதிர்பார்ப்போடு கூட நீங்கள் தேவ சமூகத்தில் இருந்து, என் தேவன் சர்வ வல்லமை உள்ளவரை சந்திக்க முடியும் என்று சொல்லி கர்த்தரை ஆராதிக்கிற தேவ ஜனமே, உன் எதிர்பார்ப்பு நிறைவேறும். எத்தனை பேர் விசுவாசிக்கிற இந்த வார்த்தை விசுவாசிக்க முடிகிறது? அப்படி சொல்றவங்க மட்டும் ஆண்டவருடைய சமூகத்துல நிச்சயமாக ஆண்டவர் அன்றைக்கு அவள் அந்த 84 வயதிலும் பாருங்க ஆண்டவரை பற்றி அங்கே இருந்த அநேகருக்கு அறிவித்தார். இரட்சகரை கண்டே என்று அறிவிக்கிற அதே போல நாமும், யாரை நான் அனுப்புவே என்று சொன்னீரே, யாரை நான் அனுப்புவே என்று சொன்னீரே. இப்படி உரிமையா சொல்லுங்க. என்னையை அனுப்பு தேசத்திற்கு, எங்களை அனுப்பு தேசத்திற்கு. அப்படி எங்களை அனுப்புங்கப்பா, எங்களை வழி நடத்துங்க ஆண்டவரே. சகல துதி கன மகிமையை எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு, பிதாவாகிய தேவனுக்கு, பரிசுத்த ஆவியானவருக்கு முழு இதயத்தோடு, முழு மனதோடு, முழு பலத்தோடு கூட செலுத்துகிறோம். ஆமென், ஆமென், ஆமென். Thank you. God bless you.